உங்கள் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் கான்ஃபிகரேஷனை யாராவது சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எப்படி அன்டூ பண்ண வைக்கிறது. அதே மாதிரி அந்த கான்ஃபிகரேஷனில் இன்டகிரேஷன் கீழே இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏஆர்சி, CloudFront, குளோபல் ஆக்சலரேட்டர், கான்ஃபிக், வேஃப். இது ஒவ்வொன்றும் என்னென்ன, இதோட யூஸ் கேஸ் என்ன, இதை ஏன் அப்ளிகேஷன் லோட் பேலன்சரில் இன்டகிரேட் பண்ணுறோம், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கிற இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எதர் சேவ் இல்லைனா ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் பார்க்குற அப்ளிகேஷன் ரெக்கவரி கண்ட்ரோலர் இப்போ ஒரு ரீஜியன் இருக்குன்னு வைங்களேன், இல்லைனா ஒரு அவைலபிலிட்டி ஜோன், அங்கே உங்கள் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுறீங்க. அது டவுன் ஆனிச்சுன்னா இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்னு இல்லைனா இன்னொரு ரீஜனில் அதோட ரெடினஸ், கெப்பாசிட்டிஸ் இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணி அதை கிரேஸ்ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் ஓவர் பண்ணும். CloudFront பேசிக்காக ஒரு கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற அசெட்ஸ், அதாவது ஸ்கிரிப்ட்ஸு, இமேஜஸ்ஸு, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வீடியோ ஃபைல்ஸு இல்லைனா மீடியா ஃபைல்ஸு, இது எல்லாத்தையும் ஃபாஸ்டராக வெப்பேஜில் லோட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இதுக்கு CloudFront எட்ஜ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணும். அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே பார்க்குற குளோபல் ஆக்சலரேட்டர். குளோபல் ஆக்சலரேட்டர் பேசிக்காக ஒரு நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சர்வீஸ். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுன்னா, எட்ஜ் லொக்கேஷன்ஸை வச்சு லேட்டன்சியை கம்மி பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் க்ளோசஸ்ட் டேட்டா சென்டருக்கு டிராஃபிக்கை ரவுட் பண்ணும். இப்போ அந்த டேட்டா சென்டர் ஃபெயில் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு க்ளோசஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் ஓவர் பண்ணி சீம்லெஸ்ஸாக கண்டென்ட்டை டெலிவர் பண்ணும். AWS கான்ஃபிகு உங்கள் அப்ளிகேஷன் லோட் பேலன்சரில் இருக்கிற கான்ஃபிகரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் லிசனர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ரூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அலர்ட் செட் பண்ணலாம். அதே இது ரெமிடியேஷன் கான்ஃபிகில் இருக்கிற ரெமிடியேஷன் ஆப்ஷனை வச்சு அதை அண்டூவும் பண்ண வைக்கலாம். ஸோ இது கம்ப்ளைன்ஸு, செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்க்குற வேஃப் பேசிக்காக OSI லேயரில் 7th லேயர், அதாவது HTTP-யை வெப் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டை வச்சு அந்த லேயர் 7-ஐ ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். இது ஒவ்வொன்றுத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கான்ஃபிகர் பண்ணலாங்கிறத AWS கிளாஸஸில் கற்றுக்கலாம்.